السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 துஆக்களையும் ஓதுவோம். இந்த 2 துஆக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சினைகள் நீங்கும். அதே போன்று செல்வம் அதிகரிக்கும், பணத்தினுடைய வரவு அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும், கவலைகள் நீங்கும், துன்பம், பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றீர்களா? இந்த துஆவை ஓதி பாருங்கள். உங்களுடைய மனதில் அல்லாஹ் சிறந்த தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த துஆ கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சினைகள், துன்பம், துயரம் அனைத்தும் நீங்கும். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக யகீனோடு ஓதுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த துஆவின் மூலமாக மாற்றத்தை உண்டாக்குவான். 2வது துஆ, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தனது மகனிற்காக பிரார்த்தனை செய்யுமாறு கூறிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துஆ. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் அதிகரிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். பணத்தினுடைய வரவு அதிகரிக்கும், அதே போன்று நம்முடைய வம்சம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக கேட்டார்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வவலதி வபாரிக் லீ ஃபீஹ், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வவலதி வபாரிக் லீ ஃபீஹ் என்ற இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவின் மூலமாக நம்முடைய செல்வமும் வம்சமும் அதிகரிக்கின்றது. இந்த துஆவை தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய மகனிற்காக துஆ செய்யுமாறு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும், கவலைகளும் நீங்கும்,
துன்பம் பிரச்சனைகளும் நீங்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். அல்லாஹ்வினுடைய பரக்கத் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாளிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள், அதாவது துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 அரஃபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். ஏனென்றால் இந்த நாட்களில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை வெறுங்கையாக அனுப்புவதை விட்டும் அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம் இந்த அரஃபாவுடைய நாளில். அதே போன்று நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் பல மடங்காக நன்மைகளை வழங்குகின்றான். நாம் ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் ஓதினால் 10 மடங்காக அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹ் சிறப்பித்து கூறிய நாட்கள் இந்த முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இன்னும் நாளை மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதிகமான நல்லமல்களை செய்வோம். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களே அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான அமல்கள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு பல மடங்கு நன்மைகளை பெற்று தரக்கூடிய நாட்களாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இன்று அரஃபாவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாள். இந்த நாளில் நோன்பு நோற்பது, அதாவது 2 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த நாளில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளின் காரணமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான். முந்திய வருடத்தினுடைய பாவங்கள், அதே போன்று பிந்திய வருடத்தினுடைய பாவங்கள் என்று அல்லாஹ் நம்முடைய பாவங்களை இந்த அரஃபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பிற்காக அல்லாஹ் மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள், கவலைகள், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே மேற்கொள்வோம். அதே போன்று அதிகமான துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.